சுதந்திரம் சும்மாவா வந்தது சுதந்திரம்? மக்கள் சுயநலமாய் வாழ்ந்திருந்தால் கிடைத்திருக்கும். சோம்பேறிகளால் சுதந்திரம் கிடைத்ததா? தியாகிகள் சரித்திரம் நம்மை வியப்பில் ஆழ்த்துதை. உறவுகளை இழந்தும் போராடினார்கள் தியாகிகள், உடைமைகளை இழந்தும் போராடினார்கள், உரிமைகளை மீட்க போராடினார்கள் தியாகிகள், உயிரையும் தியாகம் செய்த விடுதலை வீரர்கள். வாழ்க்கையில் வலியும் வேதனையும் அடிமைத்தனம் சுமந்தார்கள். விடுதலை வேள்வியில் கொடுமைகள் கொலைகளும் கண்டார்கள். சாதி மதங்களையே கடந்து ஒன்றிணைந்தார்கள் தியாகிகள். சுதந்திர இந்தியாவை நமக்கு அளித்தார்கள். ஓடி மறைந்த மகாகவி பாரதி வாழ்ந்தார். வாவுசி பிள்ளையின் சிலையில் செக்கெடுத்தார். திருப்பூர் குமரன் கொடி காத்து வீர மரணம் அடைந்தார். தந்தை பெரியாரும் கடலாடை சுமந்து விட்டார். வீரபாண்டி கட்டபொம்மன் வீரவசனம் கேட்டோம். வேலு நாச்சியார் செய்த போர்களையும் படித்தோம். மருது சகோதரர்கள் போர் வீரம் கேட்டோம். கூலி தேவன் கப்பம் கட்ட மறுத்ததையும் படித்தோம். காந்தியின் அகிம்சையில் மக்கள் ஒருபுறமும், நேதாஜி இராணுவத்தில் மக்கள் மறுபுறமும், பொது உடைமைவாதிகள் மக்கள் போராட்டமும், இரண்டாம் உலகப் போர் வந்ததின் நிர்பந்தமும் சுதந்திரம் கிடைக்கவே வழிவகுத்தது. இந்தியா மக்களாட்சி மலர்வதற்கு இடம் கிடைத்தது. அந்நியர்கள் படையெடுப்பை தடுத்து நிறுத்தினோம். இந்தியர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தினோம். எண்ணிலடங்கா விடுதலை வீரர்களை நினைவு கூறுவோம். எந்நாளும் சுதந்திர தியாகிகளை போற்றி துடிப்போம். இந்தியாவின் சுதந்திரம் அனைவரும் காத்திட வேண்டும். மக்களாட்சி பாரதத்தை வல்லரசு ஆக்கிட வேண்டும் வேண்டும் வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். 79வது ஆண்டு சுதந்திர தின விழாவை நாம் இன்று மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டாடுகிறோம். அவர் ஆழம் சொன்னது போல சும்மா வரவில்லை சுதந்திரம். செக்கிழுத்தார், குண்டடிப்பட்டார், தடியடிப்பட்டார், சுடப்பட்டு கொலை குற்றம் செய்யப்பட்டவராக தூக்கிலே விடப்பட்டார். இப்படி கோடிக்கணக்கான மக்கள் ரத்தம் சிந்தி பெற்ற சுதந்திரத்தை இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். கர்ம வீரர் காமராஜர் இந்த திருப்பூர் மாநகருக்கே பெருமை சேர்த்து திருப்பூர் குமரன் இதே இடத்தில் தான் பக்கத்திலே இருக்கின்ற இடத்திலே குண்டாந்தடி அடிபட்டு தன்னுடைய இன்னுயிரை நீத்தார். அந்த தேச தியாகிகளின் சுதந்திர உணர்வுகளை நேர்மையான வழியிலே நாம் செயல்படுத்த வேண்டும். சுதந்திரம் என்பது நாம் விரிவாக அனுபவிக்க அல்ல, நாட்டை முன்னேற்ற பாதையிலே அமைப்பதற்காக. அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியது போல நாம் சுதந்திரத்தை நம் மனதிலே ஏந்தி தியாக சுடரை ஏந்தி என்று வாழ்க சுதந்திரம், வளர்க சுதந்திரம், என்றும் சுதந்திரம் காப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.